வணக்கம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பயணித்துள்ளேன். என்னுடைய குருநாதர் திரு சின்னலப்பட்டி தங்கவேல் ஐயா அவர்களிடம் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் ஜோதிட சாஸ்திரம் பயின்று வந்துள்ளேன். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு வாழ்வில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மிக துல்லிதமாக கூற முடியும் என்ற நோக்கோடு பல ஜோதிட கட்டுரைகள் நான் எழுதியுள்ளேன். கிட்டத்தட்ட ஒரு 250 கட்டுரைகள் பல்வேறு ஜோதிட இதழ்களில், முன்னணி இதழ்களில் எழுதியுள்ளேன். ஜோதிடத்தில் திருமணத்தின் பங்கு என்ற ஒரு நூலும் எழுதி வெளியிட்டுள்ளேன். உங்களுக்கு சிறப்பாக ஜோதிட சாஸ்திரை அறிந்து கொள்ள சில வழிமுறைகளை உங்களுக்கு என்னுடைய அனுபவ ரீதியாக, ஆய்வு ரீதியாக தங்களுக்கு முன்வைக்கிறேன். உள்ள அமைவுகள், கிரகங்களின் நிலைகள் ஏற்ப நம்முடைய வாழ்வில் நடக்கும் சம்பவங்களை நிர்ணயிக்க முடியும். எப்படி நிர்ணயிக்கலாம்? நாம் பிறந்த அன்று என்ன கிரக நிலை உள்ளதோ அந்த கிரக நிலைக்கு ஏற்ப நம் வாழ்வில் நடக்கும் சம்பவங்களுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு உண்டு. முன்வினை கர்மா அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு இந்த பிறவி பயனை நாம் அடைந்துள்ளோம். இந்த பிறவி பயனில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வதற்கு என்ன வழி என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். முழுவதுமாக நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது முடியாத காரியம். என்னதான் பரிகாரம் செய்தாலும் நமக்கு கர்மவினை அடிப்படையில் நாம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்தே தீரும். ஆனால் அதுக்கும்போது பிரச்சனைகள் உள்ளது என்பதை முழுமையாக அறிந்து அதற்கேற்ப நாம் நடந்து கொள்ளும் முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய திருமண வாழ்வில் ஜோதிடத்தின் பங்கு அப்படிங்கிற அடிப்படையில நான் இன்னைக்கு உங்களுக்கு சில விளக்கங்கள் தர முன் வந்திருக்கிறேன். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் திருமணத்தின் பங்கு அப்படிங்கிறது என்னன்னா, நாம் பிறக்கும் போதே நமக்கு திருமண வாழ்வில் என்ன நடக்கும் என்பதை நிர்ணயிக்கம் செய்யப்பட்டவை. நாம் எப்படி பிரச்சனையிலிருந்து தப்புவோமோ அல்லது பிரச்சனைக்குள் ஆட்படுவோமா என்பதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் 12 லக்னங்களில் அமையும் அமைப்புக்கு ஏற்ப மேச முதல் மீனம் வரை 12 ராசிகள் உள்ளது. இந்த ராசிகளில் ஒவ்வொரு லக்னத்துக்கு ஏற்ப சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த 9 கிரகங்கள் ஒவ்வொருடைய ஜாதகத்தில் இயங்கும் இயக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி? முதலில் நாம் மேச லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம். மேச லக்கணத்திற்கு ஊரிய மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசியாக இருக்கிறது. இந்த துலா ராசியில் அதிகபட்சமாக பாவ கிரகங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். பாவ கிரகங்கள் யார்? சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேதுக்கள் இவர்கள் இருக்கும்போது திருமண வாழ்வில் சச்சரவும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தி தீரும். இப்ப இந்த துலா ராசியில் சுக்கிரனோ அல்லது புதன் இருக்கும்போது, குரு இருக்கும்போது சிறப்பான வாழ்வு, நல்வாழ்வு அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது. இந்த 7க்குடைய சுக்கிரன் 12இல் உச்சம் பெற்றாலும் அந்த ஜாதகர் சிறப்பான திருமண வாழ்வு அமையும். அதே போல இந்த 3இல் இருந்தாலும், அதாவது மிதுன ராசியில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் சிறப்பான ஒரு நல்ல ஒரு துணைவியாரும் கணவரும் அமைவார்கள். இது ஆண் பெண் இருவருக்கும் இந்த நான் கூறும் விதிமுறைகள் பொருந்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததற் போல உங்களுக்கு ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 7க்குடையவர் செவ்வாய். இந்த செவ்வாய் 7இல் இருந்தாலும் நலம் தரும். அதே போன்று உங்களுக்கு இந்த செவ்வாய் குருவுடன் சம்பந்தம் பெறும்போதும் நன்மை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது.
குருவோட வீடுகளில் இந்த ஏழுக்குடையவர் இருந்தாலும் நன்மை தருவார். சிறப்பான அமைவுகளுக்கு ஏற்ப நன்மையான யோகங்கள் அமையும். இங்கு சந்திரன் நீச்சம் பெறாமல் இருக்க வேண்டும். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே போன்று உங்களுக்கு ராகு, கேது, சனி இந்த வீடுகளில் இல்லாமல் இருந்தால் அவருடைய திருமண வாழ்வு சிறப்பாக அமையும். அடுத்து மிதுன லக்னம். மிதுன லக்னம் சிறப்பான ஒரு லக்னமாக நாம் எண்ண வேண்டும். எப்போதும் இவர்கள் எந்த சூழலையும் தனதாக்கி கொள்வார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொள்ளும் நபர்கள் இவர்கள். பிரச்சனைகளிலிருந்து தப்புவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளுவார்கள். பெரும்பாலும் திடீர் திருமணம் ஏற்படும். அதே போல உறவு வகையில் திருமணம் செய்வது நல்ல. ஏழுக்குடைய குரு பலவீனம் அடைய வேண்டும். ஏனென்றால் 7ஆம் வீடு புதனும் பகை கிரகங்கள் இருவரும். இந்த பகைத்தன்மை உள்ள அமைப்பில் இவர்கள் 7ல் பலம் சிறப்படைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. திருமண வாழ்வு அமைவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஆகையால் 7ல் குரு இல்லாமல் மற்ற கிரகங்கள் சூரியனோ அல்லது சந்திரன் இருக்கலாம். அதே போன்று சுக்கிரன் அங்கு இருக்கலாம், புதன் இருக்கலாம், சனி இருக்கலாம். இந்த இடங்கள்ல சனி இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் சச்சரவுகளோட ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் குறைவு. கடக லக்னம். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் சுகம். இவர்கள் மற்றவர்களை இவர்கள் நன்மையாக சிறப்பாக பார்த்து கொள்வார்கள். மற்றவர்களுடைய மனங்கோணாமல் நடந்து கொள்ளும் முகம் பாவம் உள்ள நண்பர்கள். கடகராசியில் பிறந்தவர்கள் சிறப்பான ஒரு அன்புக்காக ஏங்கிக் கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பது சிரமமான காரியம். ஏனென்றால் 7ல் சனி இருந்தாலும் சூரியன் அங்கு இருந்தாலும் பாதிப்பை தரும். ராகு இருந்தாலும் பாதிப்பை தரும். கேது இருந்தாலும் பாதிப்பு தரும். சுக்கிரன் இருக்கும்போது நன்மையான திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 7ல் குரு நீச்சம் அடைவதால் குரு அங்கு இருப்பது சிறப்பு இல்லை. அதே போன்று இந்த ஏழுக்குடையவர் ரிஷபத்தில் இருந்தாலும் நன்மையான திருமணம் அமையும். துலாத்தில் இருந்தாலும் நன்மையான திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது. கன்னியில் இருந்தாலும் சனி கன்னியில் இருந்தாலும் அதிகபட்சமாக திருமண வாழ்க்கை சிறப்படைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உள்ளது. ஆகையால் இது போன்ற அமைப்புள்ள நபர்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு ஏழுக்குடையவர் சனி. சனி இவருடைய ஜாதகத்தில் பலவீனம் அடைந்திருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். சனி ஏன் பலவீனம் அடைய வேண்டும்? சனி ஏழுக்குடையவர் சூரியனும், லக்னாதிபதி சூரியனும் ஏழுக்குடையவர் சனியும் உறவு வகையில் பகைவர்கள். ஆகையால் இவர்கள் ஒத்து போகும் தன்மை மிக மிக குறைவே. இவர்கள் உறவில் திருமணம் செய்தால் நிச்சயமாக பிரிவினையை தரும். அந்நியத்தில் திருமணம் செய்வதால் நன்மையான வாழ்வு அமையும். இந்த சனி மேஷத்தில் இருந்தாலும் நன்மையாகவே அமையும். தனுசில் இருந்தாலும் நன்மையாகவே அமையும். மிதுனத்தில் இருந்தாலும் நன்மையாகவே அமையும். அதே போல கடகத்தில் இந்த சனி இருப்பதும் மிகவும் சிறப்பே. கன்னியில் சனி இருப்பதும் மிகவும் சிறப்பான ஒரு பிரிவினை இல்லாத இல்லற வாழ்வு சுகமோடு வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். இந்த சனியோடு சூரியன் செவ்வாய் சேரும் போது இவர்கள் இல்லற வாழ்வில் பிரச்சனையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி தீரும். ஆகையால் நீங்கள் சிம்ம லக்னத்தை கவனிக்கும் போது சனியுடைய பலவீனம் மிக மிக முக்கியம். அதே போன்று கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் சிறப்பான வாழ்வு அமைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏனென்றால் ஏழுக்குரியவன் குருவும் புதனும் இயற்கையிலே பாவிகள், அதாவது பகைவர்கள். இந்த பகைவர்கள் ஒன்றுக்கொன்று முரண்பாடான உறவு அமையும். இருவர்களும் திருமணம் ஆன பின்பு ஒரே வீட்டில் இருந்தால் பிரச்சனைகளும் தினம் தினம் ஓடிக்கொண்டே இருக்கும். இவர்கள் பெரும்பாலும்
வேலை ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம் இருந்தால் சிறப்பான திருமண வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் பிடிவாத குணம் அதிகம் உள்ள நபர்களாக இருப்பார்கள். ஆகையால் இவர்கள் பெரும்பாலும் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை வளர்த்துக் கொண்டால் திருமண வாழ்க்கை சிறப்படையும். இந்த குரு உச்சம் பெற்று இருந்தாலும் பாதிப்பை தரும். ஆகையால் 7ல் இருந்தாலும் பாதிப்பை தரும். 4ஆம் வீடான தனுசில் இருந்தாலும் குரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை தரும். இவர் நீச்சம் பெற்று இருந்தால் நன்மையான திருமண வாழ்க்கை அமையும். மேசத்தில் இருந்தாலும் நன்மையான திருமண வாழ்க்கை அமையும். அதே போல விருச்சகத்தில் இருந்தாலும் நன்மையான திருமண வாழ்க்கை அமையும். ஆகையால் இந்த குரு அமைவிடம் பொறுத்து இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் சிறப்படைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது. அதே போன்று துலா லக்னம். துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் எளிதில் பிறரை வசியப்படுத்தும் தன்மை உள்ளவர்கள். அனைவரிடம் அன்பாக பழகி அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை எளிதில் இவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும் மனப்பான்மையோடு உள்ள நபர்கள். மற்றவர்கள் எவ்வளவு கடுமையான நண்பர்கள் இருந்தாலும் அவர்களை எளிமையாக பழகி அவர் தன்மையப்படுத்திக் கொள்ளும் திறமை உள்ள துலா லக்னக்காரர்கள். ஆகையால் துலா லக்னக்காரர்கள் பொறுத்தவரையில் 7 செவ்வாய் பாதிப்பு தரும் இடங்களில் இருந்தால் பிரச்சனைகள் தரும். 7 செவ்வாய் 7ல் இல்லாமல் இருப்பது ஒரு வகையில் நன்மையை தரும். அந்த செவ்வாய் 6ஆம் வீடான இது மீனத்தில் இருந்தாலும் தனுசு இருந்தாலும் நன்மையான திருமண வாழ்க்கை அமையும். அதே போன்று கடகத்தில் இருந்தாலும் நன்மையான திருமண வாழ்க்கை அமையும். கடகத்தில் நீச்சம் பெற்றாலும் உங்களுக்கு பாதிப்பு தருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆகையால் இந்த செவ்வாய் பலவீனம் அடையாமல் இருந்தாலும் இங்கே சந்திரனுடைய சம்பந்தம் பெற்று இருந்தாலும் நன்மையை தரும். சனி சூரியன் இணையாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதே போன்று உங்களுக்கு விருச்சக லக்னத்தில் பிறந்த லக்னக்காரர்கள் எப்போதும் சுயநலம் உள்ள நபர்கள். தன்னை பற்றியே தான் செயலை பற்றியே மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். இவர்கள் மற்றவர்களுடைய குண அதிசயங்களுக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள். ஆகையால் இவர்கள் எப்போதும் தனக்கு என்ற எண்ணமுடைய செயலிலேயே இருப்பார்கள். இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக அமையும். சிலருக்கு 2 திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த சுக்கிரன் அமைப்பை பொறுத்து 2 திருமணம் அமையும். இந்த சுக்கிரன் 7ல் இல்லாமல் சிம்மத்தில் இருந்தாலும் நன்மையான திருமணம், கன்னியில் இருந்தாலும் நன்மையான திருமணம். அதே போல இந்த சுக்கிரன் மகர கும்பங்களில் இருந்தாலும் மீனத்தில் இருந்தாலும் நன்மையான திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த சுக்கிரனுடன் சனி சம்பந்தம் சிறப்பான யோகம் தரும். புதன் சம்பந்தம் சிறப்பான யோகம் தரும். சூரியன் சம்பந்தம் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைவாகும். ஆகையால் சூரியன் சுக்கிரன் நெருங்கி இல்லாமல் இருந்தால் 15 டிகிரிக்கு மேல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆகையால் நன்மையான திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று உங்களுக்கு தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் நியாயமாக இருப்பதற்காக முயற்சி செய்வார்கள். மற்றவர்களுடைய குற்றங்களை முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை திருத்த முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இவர்கள் எப்போதுமே பொதுநலம் என்ற நோக்கோடு வாழக்கூடிய நபர்கள். இவர்கள் அனைவரையும் அன்போடு நேசிக்கும் பழக்கம் உள்ள தனுசு லக்னக்காரர்களுக்கு புதன் நன்மையான வீடுகளில் இருந்தால் நன்மை தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. புதன் 7ல் இல்லாமல் தனுசில் இருந்தாலும் நன்மையான திருமணம் அமையும். அதே போல கன்னியில் இருந்தாலும் நன்மையான திருமணம் அமையும். சிம்மத்தில் இருந்தாலும் நன்மையான திருமணம் அமையும். கும்பத்தில் இருந்தாலும் நன்மையான திருமணம் அமையும். மேச ராசியில் புதன் இருந்தாலும் நன்மையான திருமணம் அமையும். இவருடன் சனி சம்பந்தமோ ராகு சம்பந்தமோ இல்லாமல் இருப்பது சிறப்பை தரும். மற்ற கிரகங்கள் சம்பந்தம் இவருடைய வாழ்வில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் சுயநலவாதிகள். இவர்கள் தன்னுடைய செயலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எப்போதும் தன்னை பற்றி சிந்தித்து தன்னுடைய செயல்களை பற்றி சிந்தித்து யோசித்து செயல்படும் நபர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்வில் 7 சந்திரன்
ஏழில் இருந்தால் இவர்களுக்கு 2 திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கும் போது இவர்கள் சந்தேக பிராணியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆகையால் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த சந்திரன் மேசத்தில் இருந்தால் நன்மையான வாழ்வு தரும், ரிஷபத்தில் இருந்தாலும் நன்மையான வாழ்வு தரும், மிதனத்தில் இருந்தாலும் நன்மையான வாழ்வு தரும். அதே போன்று இந்த சந்திரன் விருச்சகத்தில் இருந்தாலும் நன்மையான வாழ்வு தரும். இந்த சந்திரனுடன் செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் சிறப்பான வாழ்வு தரும். இந்த சந்திரனுடன் சுக்கிரன் சேரும் போது போராட்டமான வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது. சந்திரன் சுக்கிரன் இணையாமல் இருப்பது மிக மிக நல்லது. கேது சுக்கிரன், அதாவது கேது சந்திரன் இணையும் போது பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், மன போராட்டங்கள் அதிகமா இருக்கும். ஆகையால் இந்த கேது சந்திரன் இணையாமல் இருப்பது இவர்கள் திருமண வாழ்வில் சிறப்பை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது. கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் பொதுநலம் மிக்கவர்கள், மற்றவர்களுடைய நலனில் அக்கறை காட்டுவர்கள், இவர்கள் தத்துவவாதிகள், எல்லாருக்குமே ஒரு போதனை செய்யக்கூடிய நபராகவே இவர்கள் காணுவார். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற உணர்வு உள்ள நபர்கள், மரியாதைக்குரிய நபர்கள், எல்லோரிடமும் ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு பழகக்கூடிய நபர்கள். இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் பிரச்சனை தரும். 7ஆம் வீட்டு அதிபதியான சூரியனும் அங்கு இருப்பது திருமண வாழ்வில் தாமதத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தும். இவர்களுக்கு தந்தையாருடைய மேற்பார்வையில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆகையால் இந்த சூரியன் பலவீனம் அடைந்தாலும் நன்மையான தரும். சூரியன் துலாத்தில் நீச்சம் பெற்றாலும் நன்மையான திருமண வாழ்க்கை அமையும். மிதுனத்தில் இருந்தாலும் நன்மையான திருமண வாழ்க்கை அமையும். அதே போன்று கன்னியில் இருந்தாலும் நன்மையான திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த சூரியனுடன் சனி சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும், ராகு சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போது இவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்படைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மீன லக்னம், இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் மென்மையானவர்கள், எல்லா சூழலுக்கும் ஏற்ப இவர்கள் செயல்படும் தன்மை உள்ளவர்கள். நன்மை தீமை எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி தன்னுடைய வாழ்க்கையை திடப்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்களை எப்போதும் பாராட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 7க்குடைய புதன் 7இல் இல்லாமல் மிதனத்தில் இல்லாமல் மற்ற வீடுகளில் இருக்கும் போது திருமண வாழ்க்கை சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சனி புதன் சம்பந்தம் இருந்தால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பை தரும். அதே போன்று உங்களுக்கு இந்த சனி புதன் சம்பந்தம் இல்லாமல் இருந்து ராகுவுடன் சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். கேதுவுடைய சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் இவர்களுடைய திருமண வாழ்வை சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இப்ப 12 லக்னத்துக்கு ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். சரி, ஒருவருக்கு எப்ப திருமணம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வழிமுறைகள். திருமணம் ஒருவருடைய ஜாதகத்தில் 2 திசாபுத்திகளோ அல்லது 2இல் இருப்பவருடைய திசாபுத்திகளோ, 5இல் இருக்கும் கிரகங்களின் திசாபுத்திகளோ அல்லது 7 திசாபுத்தி காலங்களிலோ, 7இல் இருப்பவருடைய திசாபுத்தி காலங்களிலோ, 11 அவருடைய திசாபுத்தி காலங்களோ அல்லது அதில் இருக்கும் கிரகங்களின் திசாபுத்தி காலங்களிலே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இப்ப இந்த இடங்களில் இந்த ஆதிபதிகள் கோச்சார ரீதியாக, இந்த திசாபுத்தி நாதர்கள் கோச்சார ரீதியாக இந்த பாவங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். தொடர்பு என்பது 1, 3, 5, 9, 11 இந்த வீடுகளில் கோச்சார கிரகங்கள், அதாவது திசாபுத்தி நாதர்கள் கோச்சாரத்தில் இந்த இடங்களில் இருக்கும்போது இவர்களுக்கு திருமணம் வயது இருக்கும்போது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. திருமணம் அதே போன்ற திருமணம் தாமதத்துக்கு இந்த கிரகங்கள் பாவை கிரகங்கள் 2இல் இருந்தாலும் 5இல் இருந்தாலும் 7இல் இருந்தாலும் 8ஆம் வீடுகளில் பாவகிரகம் இருந்தாலும் 9ஆம் வீட்டில் பாவகிரகம் இருந்தாலும் திருமண தாமதம் ஏற்படும். இந்த திருமணம் தாமதம் எப்ப ஏற்படும்? கடந்த, அதாவது 30 வயதுக்கு மேல்
8 வயதுக்கு வரைக்கும் இந்த திருமண தாமதம் ஏற்படும். 2 பாவ கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்கள் இருவர், ஒருவர் இருந்தால் பாதிப்பில்லை, இருவர் இருந்தால் பாதிப்பு ஏற்படுத்தும். இவர்கள் 5ஆம் வீட்டில் இருந்தாலும் 7ஆம் வீட்டில் இருந்தாலும் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் 2 கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருந்தாலும் 11ஆம் வீடுகளில் 2 கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருந்தாலும் பாதிப்பை தருவதற்கான வாய்ப்புகள், திருமணம் தாமதம் ஏற்படும். இந்த திருமண தாமதம் ஏற்பட்டது பிரிவினை தரக்கூடிய அமைப்புள்ள ஜாதகங்கள். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 7 கூடையவர் 6ஆம் வீடுகளிலோ 8ஆம் வீடுகளிலோ இருப்பது திருமண பிரிவினையை தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த 7 கூடையவர் 6ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டில் இருந்து இந்த இவருடன் சூரியன், சனி, ராகு, கேது சம்பந்தம் ஏற்படும் போது கண்டிப்பாக பிரிவினையை ஏற்படுத்தி தரும். அந்த காலகட்டங்களில் இவருக்கு திசாபுத்தியையும் கோச்சார நிலைகளையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த இடங்களை குரு பார்க்கும்போது அல்லது குரு சம்பந்தம் இருந்தால் திருமண வாழ்வில் பிரிவினை ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைவாகும். சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இது திருமண பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு. திருமணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. 2ஆம் வீட்டில் தனித்த சுக்கிரன், 2ஆம் வீட்டில் தனியாக சுக்கிரன், எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் வீட்டில் தனியாக சுக்கிரன் இருந்தாலும் திருமண வாழ்க்கை இல்லை. அதே போன்று கேது, குரு அருகில் இருந்தாலும், அதாவது கேதுவும் குருவும் இணைந்திருந்தாலும் அல்லது கேது 12ஆம் வீட்டில் குரு இருந்தாலும் திருமணம் ஆவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இந்த 7 கூடையவர் சனியோடு சம்பந்தம் பெற்று 12ஆம் வீடுகளிலோ 6ஆம் வீடுகளிலோ 8ஆம் வீடுகளிலே இருக்கும் போது திருமண வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்பு குறைவு. இந்த புதனும் சனியும் சம்பந்தப்பட்டு ஒருவருடைய ஜாதகத்தில் 7ல் இருந்தால் நாளடைவில் அவர் ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அவரை ஆரம்ப காலங்களில் நலமாக இருந்தாலும் காலப்போக்கில் அவர் ஆண்மை குறைவு ஏற்படும், குடும்ப வாழ்வில் பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் நாம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த சனி புதன் மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதே போல புதன் 7ல் தனித்திருப்பதும் நன்மை தருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு, பிரச்சனையும் பிரிவினையும் ஏற்படுத்தும். ஆகையால் அதை கவனித்து நாம் திருமண பொருத்தம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல இந்த சந்திரனுடன் கேது சம்பந்தமும் ராகு சம்பந்தமும் திருமண வாழ்வில் பிரிவினை தரும். இந்த சந்திரன் கேது மிக முக்கியமாக புத்திரபாக்கியத்தை பாதிக்க செய்யும். கேதுவிலிருந்து 3ஆம் வீட்டில் 2ஆம் வீட்டில் சந்திரன் இருந்து இந்த சந்திரனுக்கும் கேதுவுக்கும் இடையில் வேறு எந்த கிரகம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு புத்திரபாக்கியம் அமைவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அதே போன்று இந்த ராகுவுக்கு 12ஆம் வீட்டில் சந்திரனும் 2ஆம் வீட்டில் சந்திரனும் அல்லது ராகுவோடு சந்திரனும் இருப்பவர்கள் காலப்போக்கில் கணவன் மனைவி பிரியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். இது பிரபலமான ஜாதகங்களில் நிறைய ஜாதகங்களில் நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இந்த சந்திரன் ராகு மிக மிக இல்லற வாழ்வில் பிரச்சனையும் பிரிவினை தந்து உள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. ஆகையால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இது போன்ற சச்சரவுகள் கிரகங்களுடைய இணைவுகள் இல்லாமல் இருக்கும்படி நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். திருமண பொருத்தம் ஒருவருடைய ஜாதகத்தில் பிரச்சனை பிரிவினையும் தரும் என்றாலும் நாம் சில விதிமுறைகள் அடிப்படையில் திருமண பொருத்தத்தில் மிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்களுடைய பிரிவினை தராத சூழ்நிலையை உருவாக்கி தர முடியும். ஆகையால் திருமண பொருத்தம் மிக மிக முக்கியமான ஒன்று. ஜாதக ரீதியாக திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும். நாம் நட்சத்திர பொருத்தம் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. 2 ஜாதகங்களிலும் இணைத்து அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும், ஆணுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகத்துக்கும் பெண்ணுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, எதன் அடிப்படையில் அப்படிங்கிறத நாம கவனிக்க வேண்டும். அந்த கவனித்து திருமண பொருத்தம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
ஏழில் சனி தனித்திருந்தாலும் திருமண வாழ்வில் சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டது. அது எல்லா லக்கணங்களுக்கும் பொருந்தாது. இது துலா லக்கணத்துக்கு ஏழில் சனி இருந்தால் 2 திருமணம் பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டது. மகர லக்கணத்துக்கும் ஏழில் சனி இருந்தாலும் 2 திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. கும்ப லக்கணத்துக்கு ஏழில் சனி இருந்தாலும் 2 திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மற்ற லக்கணங்களுக்கு மேக்சிமாக பொருந்துவது இல்லை. ஆகையால் நீங்கள் சனி ஏழில் இருந்தால் எடுத்தவுடன் திருமணம் என்று கூறிவிடக்கூடாது. அதே போல முக்கியமான ஒரு எல்லாரும் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிறது செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. இல்லற வாழ்வில் இன்னொரு உபகலத்திரம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, மனைவி இருக்க இன்னொருத்தரை வைத்துக் கொள்வதும், கணவன் இருக்க இன்னொருத்தரை வைத்துக் கொள்வதும், இது போன்ற சூழல் ஏற்படும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் காலந்தொட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்துமா? பொருந்துவது இல்லை. அதே போன்று எல்லா ராசிகளிலும் இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருந்தால் பாதிப்பை தருமா அப்படி என்றால் ஆய்வு ரீதியாக பார்க்கும்போது அது எல்லா லக்னத்துக்கும் பொருந்துவதில்லை. எல்லா ராசிகளிலும் இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பொருந்துவதில்லை. ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த மேசத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் பிரச்சனையை தரும். ரிஷபத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் பிரச்சனையை தரும். மிதனத்தில் இருந்தாலும் பிரச்சனை தரும். அடுத்து கன்னியில் இருந்தாலும் பிரச்சனை தரும். துலாத்தில் இருந்தாலும் பிரச்சனை தரும். மகரத்தில் இருந்தால் பிரச்சனை தரும். மீனத்தில் இருந்தால் பிரச்சனை தரும். இது மட்டுமே உங்களுக்கு மேசம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், மீனம், இந்த ராசிகளில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் மட்டுமே இவர்களை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. மற்ற ராசிகளில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் பிரச்சனை இல்லை, பாதிப்பை தருவதில்லை. அவர்கள் தவறான ஒரு செய்கையோ பழக்க வழக்கங்களோ அவரிடம் இருக்காது. நம்பிக்கையாக நீங்கள் இருக்கலாம். அதே போல உங்களுக்கு இந்த சூரியனும் சனியும் சேர்ந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் தொடர்பு இருந்தால் இது எங்கு வேணுமாலும் இருக்கலாம். சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் இந்த ஜாதகி கணவன் அவருடைய வீட்டோடு வர வேண்டும். அப்போதுதான் இவர் வாழ்க்கை நடத்துவார். அதாவது வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தால் மட்டுமே இவர்கள் வாழ்க்கை நடத்துவார்கள். திருமணம் ஆன பிறகு கணவன் வீட்டுக்கு இவர்கள் செல்வதில்லை. அப்படியே இவர்கள் போனாலும் நாளடைவில் பிரச்சனையாகி பிரிவினை தந்துவிடும். இவர் வந்தா என் கூட இருங்க, இல்லைன்னா நான் உங்க வீட்டுக்கு வரல, அது மாதிரியான மனப்போக்கு உள்ள நபர்கள். ஆகையால் பெண்கள் ஜாதகத்தில் சூரியன் சனி மிக முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே போல இந்த பெண்கள் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை மிக மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டுள்ளது. விதவை தன்மையை ஏற்படுத்திவிடும், பிரிவினையை தரும் என்று நாம் மூல நூல்களிலும் பல பாடல்களிலும் படித்திருக்கிறோம். ஆனால் அது ஒரு சில லக்னங்களுக்கு பொருந்துவதில்லை, ஒரு சில ராசிகளில் அமைவுக்கு ஏற்ப பொருந்துவதில்லை. அந்த அமைவுகளில் மிக முக்கியமாக ரிஷபராசியில் இந்த சூரியன் சுக்கிரன், அதாவது சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் பாதிப்பில்லை. உங்களுக்கு இந்த செவ்வாய் சூரியனும் சேர்ந்து கடகராசியில் இருந்தாலும் பாதிப்பில்லை. உங்களுக்கு சிம்ம ராசியில் இருந்தாலும் பாதிப்பில்லை. தனுசு ராசியில் இருந்தாலும் பாதிப்பில்லை. கும்ப ராசியில் இருந்தாலும் பாதிப்பில்லை. மீன ராசியில் இருந்தாலும் பாதிப்பில்லை. இது நீங்க அனுபவ ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனா பிரச்சனை இருக்கும். பிரிவினை என்பது இல்ல ஒருவருடைய இழப்பு, கணவன் இழப்போ அந்த மாதிரியான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆராயும் போது அனுபவ ரீதியாக எது சரியாக இருக்கிறது இல்லை என்பதை நீங்கள் தீர்மானம் பண்ணிக்க முடியும். இந்த அமைப்புக்கு ஏற்ப தீர்மானம் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ஜாதகத்தை ஆராயும் போது எப்படி ஆராய வேண்டும்? முதலில் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் மிகவும் முக்கியமான நபர். சூரியன் ஜீவ ஆதார சக்தியும் ஆத்ம பலத்தையும் அளிக்கும் கிரகம். இதற்கு சிவம் என்பார்கள்.
அவமதில் 7 அலறியும் இருந்தால் அந்நிய ஸ்ரீ போகன், அந்நிய ஸ்ரீ மேல் அன்புள்ளவன். 7 சூரியன் இருந்தால் பிற பெண்களிலும் ஆசை உள்ள நபர்கள் என்று நம்மளுடைய முன்னோர்கள் கூறியுள்ளது இன்றளவும் அநேக ஜாதகங்களுக்கு சரியாகவே உள்ளது. ஆகையால் 7 சூரியன் இருப்பவர்களை முறையாக நாம் வழிநடத்தினால் அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். 7ஆம் ஆதிபதியும் சூரியனும் கூடியிருந்தால் இவர்களுக்கு திருமணம் தாமதத்தை ஏற்படுத்தும், திருமண வாழ்வில் சச்சரவுகளை ஏற்படுத்தும். ஆகையால் இவர்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு திருமணம் செய்வது நன்மையான ஒரு வாழ்வு அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சந்திரன் உயிர் உள்ள ஜந்துகளுக்கு ஜீவ அமுத சக்தியையும் மனோபலத்தையும் அளிக்கக்கூடிய கிரகம். சந்திரனை சக்தி கிரகம் என்பார்கள், தாய்க்கு சமமானவர் என்பார்கள். தாயார் எல்லோரிடத்தில் அன்பாக இருப்பது போல இந்த சந்திரனை எல்லோரிடத்திலும் அன்பாக இருப்பவர்கள் மனோபலத்தில் உருவாகிய ஆசைகளை சிதறாமல் தேக்கி வைக்க ஆத்ம பலம் அவசியம். ஜீவ அமுத சக்தியும் ஜீவ அமுத சக்தி நிறையான ஆண் பெண் சங்கமம் மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. ஆகையால் இந்த சந்திரனின் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனுடைய பலமும் சூரியனுடைய பலமும் மிக முக்கியமான ஒன்றே ஆகும். ஆகையால் சந்திரன் எந்த விதத்திலும் ஒருவருடைய ஜாதகத்தில் பாவகிரகம் சம்பந்தமல்லாமல் இருந்தால் திருமண வாழ்வு சிறப்படையும் ஒரு சூழலை தனக்கு சாதகமாக்கி கொள்ளும் நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். சந்திரன் ராகுவோடு சம்பந்தமோ கேதுவோடு சம்பந்தமோ இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதே போன்று சந்திரன் சுக்கிரனுடைய சம்பந்தமும் இல்லாமல் இருப்பது, ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மனவாழ்வுக்கு உரிய நபராக இருப்பார்கள். செவ்வாய் தைரியம், இரத்த அணுக்களை இயக்குதல், வாழ்வியல், சிந்தனை, வேகம், உந்துதல், உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய நபர் செவ்வாய். நம்முடைய வாழ்வியலுக்கு ஏற்ப இந்த ஒவ்வொரு கிரகங்களிலும் தன்னுடைய செயல்பாடுகளை இயக்குவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7 செவ்வாய் இருந்தில் இவர்கள் மற்றவர்களை மதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆகையால் இவர்கள் கணவன் மனைவியோடு அந்நியோன்யம் குறைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். 3ஆம் ஆதிபதியும் 7ஆம் ஆதிபதியும் செவ்வாயோடு சம்பந்தம் இருந்தால் முரண்பாடான ஒரு எண்ணம் பழக்கம் உள்ள நபர்களாக மாறிவிடுவார்கள். இவர்களை குரு பார்க்கும்போது சிறப்பான வாழ்வு அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. புதன் நுண்ணறிவு, பகுத்துணர்வு, கல்வி, சிந்தனை, காம எண்ணம், சந்திர புத்தி, நிலையற்ற மனப்போக்கு. குணநலங்களுக்கு ஏற்ப இந்த புதன் ஒரு லக்னாதிபதியாகவோ அல்லது 7ஆம் ஆதிபதியாகவோ அமைந்தால் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வோடு எல்லோரிடத்திலும் ஒரு நன்மை பாராட்டக்கூடிய நபராக இருப்பார்கள். இந்த புதனுக்கு ராகு சம்பந்தமும் கேது சம்பந்தமும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் சிறப்பான ஒரு வாழ்வை சிறப்பாக அனுபவிக்க முடியும். குரு ஆன்மீக சிந்தனை, பொருளாதார நாட்டம், பேச்சாற்றல், மூளை பலம், சமாதானம், சோம்பல் போன்ற உணர்வுகளை உருவாக்கக்கூடிய குரு. இந்த குரு ஒருவருடைய லக்னாதிபதியாகவோ அல்லது 7ஆம் ஆதிபதியாகவோ இருந்தால் இது போன்ற உணர்வுகள் அவர்களுக்கு ஏற்படும். இந்த குருவுடன் ராகு சம்பந்தம் சிறப்படைவை தருவதில்லை. அதே போல இந்த குரு சுக்கிரன் சம்பந்தமும் ஆணுடைய ஜாதகத்தில் சிறப்பான ஒரு யோகத்தை தருவதில்லை. கேது குருவும் இவர்கள் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும்
மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆகையால் இந்த குருவோடு ராகு, சுக்கிரன், கேது தொடர்பு இல்லாமல் இருந்தால் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த குரு ராகு சம்பந்தம் பெறுபவர்கள் மருத்துவ ரீதியாக ஆலோசனை அடிப்படையில் தான் குழந்தை பாக்கியம் அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது. நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், இந்த குரு ராகு சம்பந்தம் உள்ளவர்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி இது போன்ற அமைப்பு தான் அவர்களுக்கு சரியாக இருக்கும். சுக்கிரன் பாலியல் உணர்வு, மயக்க சிந்தனை, மகிழ்ச்சியான உணர்வுகள், இன்சொல் சுக அனுபவம் போன்ற உணர்வுகளை உருவாக்கக்கூடியவர். களத்திரக்காரகன், சிற்றின்ப நாயகன், பாசம், நேசம், பிணைப்பு, ஒருமித்த கருத்து, தாம்பத்திய சுகம், ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு சுரோனிதம், இந்த சுக்கிரன் உருவாக்கக்கூடிய அமைப்பில் ஜாதகத்தில் அமைந்திருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் புத்திரபாக்கியத்தில் பிரச்சனை, தாம்பத்தியத்தில் பிரச்சனை ஏற்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் சுக்கிரன் பலவீனமாக இருப்பார் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். அதீத உணர்வு உள்ள நபர்களுக்கும் சுக்கிரன் பலவீனமாக இருக்கும். உணர்வு தாக்கம் குறைவாக உள்ள நபர்களுக்கும் சுக்கிரன் பலவீனமாக இருக்கும். இதை நீங்கள் பார்க்கும் போது கவனித்து விட முடியும். சுக்கிரனுடைய பலம், ராகுவோட சம்பந்தம், செவ்வாயோட சம்பந்தம் இருந்தால் இவர்களுக்கு அதீத உணர்வு இருக்கும். சூரியனுடன் நெருங்கி இல்லாமல் 15 டிகிரிக்கு விலகி இருந்தால் நன்மையான அமைப்புகள் தரும். ஆகையால் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை 40 டிகிரிக்கு மேல் போய்விட்டாலும் திருமண வாழ்க்கை அமையாது. சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைப்பட்ட தூரம் 40 டிகிரி, அதாவது ஒரு ராசி 30 டிகிரி ஆகும். அதற்கு மேல் 10 பாகைக்கு மேல் அவர் இருந்தால் அவர்கள் திருமண வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்பு குறைவு. அதே போல சனி உழைப்பாற்றல், நிதான போக்கு, கடின சிந்தனை, வெறுப்பு, பணிவு, ஆசை, துறவு போன்ற உணர்வுகளை தோற்றுவிப்பவர் சனி. இந்த சனி என்றாலே எல்லோருக்கும் பயம் ஏற்படுது. சனி எல்லோருடைய வாழ்க்கையிலும் வருமானத்தை தரக்கூடிய நபர், சிறப்பாக தொழிலையும் தரக்கூடிய நபர். இந்த சனி நாம் நியாயமாக நடந்து கொள்ளும் முறையையும் தரக்கூடியவர் சனி. எல்லோரிடத்திலும் ஒரு மரியாதை கலந்த உணர்வுடன் இருக்கக்கூடிய நிலையை தருபவர் சனி. இந்த சனி பலம் பெற்று இருந்தால் சிறப்பான வாழ்வு அமையும். இந்த சனி நீச்சம் பெற்றோ அல்லது செவ்வாயுடன் சம்பந்தம் பெற்றோ அல்லது ராகுவுடன் சம்பந்தம் பெற்றோ சூரியனுடன் சம்பந்தம் பெற்றோ இருக்கும்போது இவர்கள் வாழ்வில் முன்னோர்களில் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப இவர்கள் வாழ்வில் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவே. ஆகையால் நீங்கள் இது போன்ற செயல்களில் கவனித்து செயல்பட வேண்டும். ராகு சாதுரியம், பேச்சாற்றல், பெருமை, உட்கவர்தல், செயல்திறன் ஆகிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய இந்த ராகு நின்ற வீட்டோன் பலம் பெற்றிருந்தால் இவர் மிகப்பெரிய யோகவானாக அமைந்து விடுவார்கள். அரசியல் ரீதியாக ஒரு நன்மையான ஒரு உயர்வான அந்தஸ்தை பெறக்கூடிய நன்மைகளை இந்த ராகு பெறக்கூடிய அமைப்பில் சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்குவார். இவர்கள் 7ஆம் ஆதிபதியுடன் தொடர்பு பெற்றிருந்தால் ஒரு பிரபலமான ஒரு நபராக அந்த ஜாதகருக்கு அமைவார்கள். ஆகையால் ராகு பலம் பெற்றிருக்க வேண்டும். ராகு நின்ற வீட்டாதிபதியும் பலம் பெற்றிருந்தால் மட்டுமே இது போன்ற அமைப்புகள் சிறப்பான ஒரு அமைப்பை தரும். கேது பயம், ஞானம், பற்றற்ற நிலை, துறவரம் போன்ற உணர்வுகளை தருபவர். கேது எப்போதுமே பிரிவினையை உருவாக்கக்கூடிய நபர். இந்த கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதோ அந்த காரக உறவு பிரிந்திருக்கக்கூடிய கட்டாயமும் சூழலும் ஏற்படும். ஆகையால் இந்த கேதுவுடன் சம்பந்தப்படும் போது மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும்.
ஆகையால் இந்த கேதுவுடன் சேரும் கிரகங்களுடைய உறவுகள் கண்டிப்பாக இவர்களுக்கு நன்மை தருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவே. ஆகையால் கவனமுடன் செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. நீங்கள் கவனமுடன் செயல்பட்டு திருமணம் பொருத்தம் பார்க்கும் போது இது போன்ற அமைப்புகளை சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும்.